படத்தள வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார் உங்களை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆஸ்டர் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காம்பட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயின் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நம்ம கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடிலாம் போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காம்பட்டி டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் அப்படின்னு. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கோம். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற பேர் கொட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணே அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியலே போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த 15 நிமிஷம் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. அவருடைய அந்த கதைகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும், அந்த கிராமத்து வாழ்வியல்ல அப்படியே அவர் கொண்டு வருவார். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போது நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ் நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்னாரு. என்னடா நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ணது லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடக்குது, வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 1997 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலைக்கு நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கு இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குற சம்பளம் குருவிக்கரப்பு சண்முகத்துக்கு சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்பு சண்முகம் படம் வந்தார், மாப்பிள்ளை மனசு பூப்பெல்லாம் படம் எடுக்கிறாரு. குருவிக்கரப்பு சண்முக படம் இல்லைன்னு தெரியும், பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்து நான் பணம்ங்கிறாரு. அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா? நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல.
உங்களை நம்மளை எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்டு சொல்கிறத போய் பின்பு இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க. சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாழோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கை அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க.